அந்த காலத்தில் வந்து மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்க பாலங்களாக திகழ்கிறது வந்து குருக்கள் மட்டும் இல்லாமல் ஓவியர்களும் இருந்தாங்க. நிறைய ஓவியர்கள் நிறைய இடத்துல வந்து வரைஞ்சிட்டு நிறைய ஆர்ட்டை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி மிகப்பெரிய ஓவியரான 11ஆம் நூற்றாண்டில் வந்து லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச லாஸ்ட் சப்பர்ன்ற அந்த ஓவியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறோம். இத்தாலி நாட்டில் இருக்க சாந்தா மரியா என்ற துறவர இல்லத்தை உணவு அருந்தும் அறையில் வரையப்படும். இந்த ஓவியத்தை நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன ஃப்ரேமில் வாங்கி மாட்டியிருக்கோம் நம்மளோட சாப்பிட்ற அறையில். ஆனால் இந்த ஓவியத்தோட வரலாறு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஓவியத்தை 3 வருஷங்களாக வரைச்சிருக்காரு. 1495லேருந்து 1498 வரைக்கும் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு. இந்த ஓவியத்தை வரைஞ்சவர் லியோனார்டோ டா வின்சி. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. இந்த ஓவியம் வந்து 14 அடி நீளமும் 29 அடி அகலமும் கொண்ட மிகப்பெரிய ஒரு செவுத்தில் வரையப்பட்ட இந்த ஓவியம். இந்த ஓவியத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா பார்ப்போமா? இந்த ஓவியத்தோட மையக்கருத்து என்னன்னா, ஆண்டவரோட இறுதி ராவுணவு தான் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் அந்த இறுதி ராவுணவில் சொல்லுவார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை மையமாக வச்சு தான் இந்த ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. ஆண்டவர் அந்த சொன்ன வார்த்தைக்கு அப்புறம் சீடர்கள் எல்லாம் கலைஞ்சி யார் ஆண்டவரை காட்டி கொடுப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. இதில் வந்து லியோனார்டோ டா வின்சி நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் சொல்கிறார். முதல்ல இவர்கள் எல்லாமே மொத்தம் 12 சீடர்கள். 12 சீடர்களையுமே 3 பிரிச்சிருக்காரு. அதுவே மிகப்பெரிய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த 12 சீடர்கள்லையும் ஒவ்வொருத்தரோட ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தெளிவாக அவங்கள வந்து பிரித்து எடுத்திருப்பார். முக்கியமாக அந்த 12 சீடர்கள் யார், அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட கேரக்டரைஸ் வச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அவங்க இந்த வேலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற ஹிடன் டீட்டெயில்ஸை இந்த ஓவியத்துக்குள்ளே வச்சுருப்பார் லியோனார்டோ டா வின்சி. அதை அப்படி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அங்கே யூதாஸ் இஸ்காரியோத் எடுத்திருப்பார். அவர் வந்து ஆண்டவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3ஆவதாக இருப்பார். ஆண்டவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3ஆவதாக இருப்பார். அவர் கையில் ஒரு பணப்பையும் கொடுத்துருப்பாரு. அந்த பணப்பை கீழே உப்பு செஞ்சிருக்க மாதிரி காட்டியிருப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், என்னை காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு. அப்போ உப்பு கொட்டுறதை வந்து அங்கே என்ன சிம்பாலிக்காக சொல்கிறாருன்னா, யூதாஸ் வந்து அந்த 12 சீடர்களுக்குள்ள ஒரு முக்கியமான ஆள். அவர் வந்து ஒரு உப்பு மாதிரி. ஏன்னா அவர் கையில் தான் பணப்பை இருந்திருக்கு. அவர் தான் வந்து அவர் கையில் பணப்பை இருந்திருக்கு. அவர் தான் வந்து நிதிக்குழு தலைவர். அப்போ நிதிக்குழு எவ்வளோ முக்கியமானதுன்றதை பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு தலைவர் பொறுப்பை அவர் கையில் கொடுத்துருக்காரு. அந்த உப்பு கீழே கொட்டும்போது அந்த தலைவர் அந்த பொறுப்பில் இருக்கிறவர் வந்து கீழே தவறிட்டார், அவருக்கு ஐயோ கேடு அப்படின்றது தான் அங்கே வந்து டா வின்சி வந்து சிம்பாலிக்காக தெரிவிச்சிருப்பார். அந்த பணப்பையையும் காட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த யூதாஸ் இஸ்காரியோத்தோட முகம் பதட்டத்தை அந்த படத்தில் ரொம்ப அழகாக அருமையாக வெளிப்படுத்திருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2ஆவதாக இருக்கவர் தான் பேதுரு. அவர் கையில் வாள் இருக்க மாதிரி டா வின்சி வரைஞ்சிருப்பார். இந்த வாள் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஆண்டவர் இப்போ இந்த இறுதி ராவுணவு முடிஞ்சக்கப்புறம் ஆண்டவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பேதுரு தன்னோட வாளை எடுத்து படைக்காவலரோட காதை வெட்டுவார். அப்போ ஆண்டவர் சொல்வார், பேதுருவே உன் வாளை உரையிலிடு, வாளை எடுப்பவன் வாளால் மடிவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். அதை மென்ஷன் பண்ண தான் பேதுரு கையில் ஒரு வாள் இருக்க மாதிரி டா வின்சி வரைஞ்சிருப்பார். பேதுரு வந்து ஒரு முன்கோவக்காரர். அதனால அவரோட முகமும் ஒரு கோவம் கொண்ட ஒரு முகமாக, அடிக்கிற மாதிரி ஒரு முகமாக தான் வரைஞ்சிருப்பார். பேதுரு கிட்ட பேதுருக்கு இந்த பக்கம் ஜீசஸுக்கு ஆப்போசிட், அது ஜீசஸுக்கு சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சாஞ்ச மாதிரி ஒரு உருவம் இருக்கும். அவர் தான் வந்து யோவான் கிட்ட வந்து பேதுரு கேள்வி கேட்குற மாதிரியும் அந்த மூணு பேரோட சீக்வன்ஸ் இருக்கும். 3ஆவதாக இருக்கிறவர் வந்து யூதாஸ் இஸ்காரியோத். இந்த பக்கம் யோவான் கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்பார்னா, நீ தான் வந்து இயேசுவோட அன்பு சீடராச்சு, நீயே ஆண்டவர்கிட்ட கேளு யார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் யோவான் வந்து இயேசு இதை சொன்னதை நினச்சி மன வருத்தப்படுத்தி ஆண்டவர்கிட்ட வேண்டுவார். ஐயோ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுற மாதிரி ஒரு காமான ஃபேஸ் வரைஞ்சி அவரோட கண்கள் மூடி இருக்கிறத நம்ம இந்த பிக்சரில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இந்த பக்கம் கையை தூக்கி இருக்கிறது வந்து தாமஸ்.
அவர் வந்து எப்படி தாமஸ்ன்னு நம்ம சொல்கிறோன்னா, இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் நம்ப மாட்டார். நம்பாமல் அவரோட விழாவில் நான் கை விட்டாதான் நம்புவான் அப்படின்னு ஆண்டவர் அப்போ தான் அங்கே வருவார். ஆண்டவர் அங்கே வந்து அவரோட விழாவில் தாமஸ் கைவிட்டதுக்கப்புறம் தான் நம்புவார். இதை தான் வந்து மென்ஷன் பண்ண லியோனார்டோ டா வின்சி தாமஸோட விரல், அந்த கைவிட்ட அந்த விரலை வந்து தூக்கி இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பார். 3 வரைஞ்சதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. தந்தையாம் கடவுள், தந்தை, மகன், தூய ஆவியார், இந்த மூவரையும் குறிக்கிறதுக்கான இந்த ஓவியத்தில் 3 பேரா எல்லாரையும் செப்பரேட் பண்ணி வரைஞ்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்க அந்த 3 ஜன்னலுமே 3 பேரை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஜீசஸை வந்து மையமாக வச்சு இந்த ஓவியத்தை வச்சிருப்பாரு. அந்த மையம் வந்து ஒரு முக்கோண வடிவில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மையமும் ஜீசஸையுமே ஒரு ஃப்ளாட்டாக முக்கோணம் மாதிரி காட்டியிருப்பார் இந்த ஓவியத்தில். இந்த ஓவியத்தில் ஒவ்வொருத்தர் தட்டுலேயும் அப்பத்துண்டு வந்து ஒவ்வொரு தட்டுலையும் இருக்கும். இத்தாலி நாட்டு இசைக்கலைஞர் ஒருத்தர் வந்து இந்த அப்பத்துண்டுலாம் எங்கெங்க தட்டில் கையிலலாம் வச்சுருப்பாங்க. இந்த அப்பத்துண்டெல்லாம் யார் கையில் யார் தட்டில் இருக்குது அதெல்லாம் வந்து மியூசிக் இசை நோட்ஸாக மாற்றி பார்த்ததில் இத்தாலியில் ஆலயத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு பழமையான இசையை வந்து இந்த டா வின்சி வந்து இந்த ஓவியத்துக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காரு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் இந்த ஓவியத்தை சில ஆய்வுகளுக்கு உட்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஓவியத்தை வரைகிறதுக்கு இயேசுவோட முகப்பாவனையை அவர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்களாக தேடி வரைஞ்சது தான் இயேசுவோட முகப்பாவனை. ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி ஒரு அமைதி, ஒரு சாந்தமான ஒரு முகம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டு வரைஞ்சது தான் இயேசுவோட முகப்பாவம். அதுக்கப்புறம் இந்த யூதாஸோட முகப்பாவை ஒரு தீவிரவாதத்தோடு, ஒரு கெட்ட எண்ணத்தோடும், ஒரு கெட்ட விஷயங்களோடு இருக்கணுன்றதுக்காண்டி தான் யூதாஸோட முகப்பாவை தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு ஜெயிலில் தூக்கு தண்டனைக்கு போகிற கைதியை தேடி அந்த இடத்துல அந்த கைதியை பார்த்து வரையும் போது இப்போ இந்த ஓவியத்தில் இருக்க 12 அப்போஸ்தலர்கள் எங்கெங்க இருக்காங்கன்றதை பார்ப்போமா? இப்போ இந்த வலப்புறத்தில் இருக்க கடைசி 3 பேர் யாருன்னு பார்ப்போமா? பார்த்தலோமியோ, சின்ன யாக்கோப்பு, அந்திரேயா. அடுத்து அதே வலப்புறத்தில் இருக்க ஃபஸ்ட்டு 3 பேர் யாருன்னு பார்ப்போமா? யோவானு, பேதுரு, யூதாஸ் இஸ்காரியோத். இயேசுவோட இடப்புறத்தில் இருக்க ஃபஸ்ட்டு 3 பேர் யாருன்னு பார்ப்போமா? தோமா, பெரிய யாக்கோபு, பிலிப்பு. அப்போ இடப்புறத்தில் இருக்க கடைசி 3 பேர் யாரு பார்ப்போமா? மத்தேயு, ததேயு, சீமோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. முக்கியமாக நான் அதை ரீட் பண்ணுவேன். பாய்.